எல்லாருக்கும் வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் கோவில் மாங்காடு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? காலையில் என்னென்னா, இன்றைக்கி வந்து புதன்கிழமை, இன்றைக்கி தான் அந்த பதிவு போடுறேன். காலையில் அம்பாளுக்கு வந்து கோயில் நடை திறந்து பூஜை பண்ணி, கோவிலை சுத்தம் பண்ணி, நைவேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு பூஜை பண்ணியாச்சு. காமாட்சி வெள்ளீஸ்வரருக்கும் பெரியபாளையத்தாக்கும் எப்போவுமே எங்கள் கிராமதேவி எல்லாம் நினச்சி தான் நாங்கள் பூஜை பண்ணுறோம். எல்லாருமே நல்லா இருக்கணும், அவளை நினச்சிட்டு போகிற பக்தர்களும் நினைக்காத பக்தர்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும். யாருக்கும் ஒரு அங்கப்பினி கழுப்பினி இல்லாமல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தான் எங்களோட வேலை, எங்களோட கடமையாகவே செஞ்சுருக்கோம். சரிங்களா? இதில் ஒரு விஷயம் எனக்கு புரியல. குளிக்கணும்னா என்னங்க? குளியல்னா என்ன எனக்கு புரியல. எப்படி தான் இதை அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு சொல்லி தரலையா, இல்லை எங்கள் அப்பா எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாரான்றது எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக எங்கள் அப்பா கோவில் கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து வீட்டில் வந்து குளிச்சுட்டோன்னா, ஆக்சுவலாக நாங்கள் வந்து தலைக்காணி பெட்டிலலாம் படுக்க மாட்டோம். அப்பா இருக்கும்போது வெறும் தரையில், ஆனால் வீட்டில் வந்து சிவபெருமாள் இருக்கனால வீட்டில் வந்து தரையில் தான் படுப்போம், மணக்கட்டை தான் தலைக்கு வச்சுப்போம். இப்படி தான் இன்னமும் இதுவரையுமே எங்கள் அம்மாவும் தங்கச்சியுமே அப்படி தான் இருக்காங்க. இதுவரை கால்களும் அப்படி தான் இருக்குது. கரெக்டாக? ஏன்னா வந்து சிவபெருமான் இருக்க இடத்துல பெட்டு பாய் தலைக்காணி இருந்தால் அது வந்து அந்த இருக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அப்பா கீழே வந்து ரொம்ப வந்து சாப்பாடுலேருந்து எல்லாம் சுத்தபத்தமாக தான் சமைப்பாங்க. ரொம்ப ஆச்சாரமாக தான் இருக்கும். ரொம்ப இது பண்ணுவார். ஒரு நாள் கூட அப்பா நைவேத்தியம் பண்ணாமல் தவற மாட்டார். ஒரு நாள் கூட பூஜை பண்ணாமல் இருக்க மாட்டார். ரொம்ப ஆச்சாரமாக இருப்பார். பிராமின் வீட்டில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இருப்பார் அப்பா. அதில் வேணால் எங்களுக்கே வந்து எங்கள் குழந்தைங்களே நாங்கள் அப்படிதான் குளிக்கலைன்னா குளித்தவங்கள தொடக்கூடாது பாப்பா, கோயிலாண்ட போகிறோம். குளிச்சுட்டேன்னா இன்றைக்கி காலையில் நான் குளித்தேன்னா நைட்டு தூங்குற வரைக்கும் பெட்டில் போய் படுக்கிறதோ அந்த வேலையை வச்சுப்பேன். ஷோஃபாவில் உட்காருவோம். அது குளிச்சாதான் ஷோஃபாலேயே உட்கார அலோவ் பண்ணுவேன். நான் ரொம்ப எவ்வளோ கட் அண்ட் ரைட்டாக இருக்க முடியுமோ, எவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்க முடியுமோ அவ்வளோ இருக்கும். இது ஏன் எனக்கு இந்த பழக்கம் வந்துச்சுன்னா, இது எங்கள் அப்பாவால் பழக்கம் வந்துச்சு. எங்கள் தாத்தா எங்கள் அத்தைங்களாமே அப்படி தான் இருப்பாங்க. எல்லாருமே குளிச்சா அப்படி தான் இருக்கணும் அப்படின்றது எங்கள் தலைமுறை. குளிச்சு தான் இது பண்ணணும். பெருமாளை கும்பிட்றவங்களுக்கு இது வந்து இயல்பாகவே அது வந்துடும். மாரியாத்தா வச்சுருக்கவங்க சில பேர் எப்படி வேணால் இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம அப்பா வந்து பெருமாளை ரொம்ப கும்பிடுவார். சிவபெருமாள் ரொம்ப கும்பிட்றதுனால என்ன, ரொம்ப ரொம்ப சுத்தத்தை பார்ப்பார், ரொம்ப ஆச்சாரத்தை பார்ப்பார். அது வந்து எங்களுக்கு என்னன்னா, என்ன சொல்கிறது, ரொம்ப குழந்தையிலேருந்து அது யாருன்னா குளிக்காமல் வந்தாங்கன்னா அது அன்னைக்கு ஒரு டேவே எங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆன மாதிரி. காலையில் ஒரு 40-50 வயசு ஒருத்தவங்க வராங்க. என்ன ஆச்சு, நான் சொன்னேன் இது மாதிரி கோவிலாண்ட குளிக்காத வராதிங்க. பல முறை சொல்லிட்டேங்க. தீட்டு தடுப்புக்கு போய் நம்ம வீட்டில் வந்து தண்ணி வாங்கி நிறைய தடவை நான் பார்த்துட்டேன். அந்த லேடி வந்து குளிக்காமல் நீ வர, சரி அம்பாவை சேவிக்கணுங்க, சரி பரவாயில்ல, அப்படி தூரத்துலேருந்து கும்பிட்டுக்கோ, அது தப்பு கிடையாது. நான் தப்புன்னு நான் சொல்ல வரல. சில பேரால் கிட்ட வரவங்க, சில சுத்தம் இல்லாதவங்க அப்படி நின்று நான் குளிக்கலாமா நான் வரலன்ட்டு போகிறவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. நிறைய பேர் கோயிலுக்கு குளிச்சுட்டுமா பால் வாங்கி தட்ட குளிக்காமல், இந்த வேலை இங்கே செய்யாதீங்கன்றேன் நான். குளிக்காமல் எப்படி நீ செய்வ? குளிக்காமல் செய்கிறது எப்படி நம்மளுக்கு நல்லதாக ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி வரம் கொடுப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு புரியல அது. அதை கேட்டால் நாங்களும் சுத்தமாக தான் இருக்கோம் இந்த வயசில், நீங்கள் எப்படின்னா இருங்க, எனக்கு அதை பற்றி தேவையில்லை. கோவிலுக்குன்னு வந்தால் சுத்தமாக தான் வரணும். ஏன் சுத்தமாக இல்லாமல் வரீங்க? எனக்கு புரியல. அது எப்படி கரெக்டாக இருக்கும்? எப்படி கரெக்டாக ஒரு கிறிஸ்டினாக இருக்கட்டும், அவங்கவுங்க ஆலயத்துக்கு போகும், அவங்க குளிச்சுட்டு தானே போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். என் வயசுக்கு அது இருந்து சொல்கிறதுக்கு வந்து ஆக்சுவலாக என் வயசு இருக்கவங்க சொல்லக்கூடாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். குளிக்காமலே காலை பல்லு கூட தேய்க்காமல் வருதுங்க. ஐயோ, பெரியபாளத்தை நிறையா முறை சொல்லிட்டா. எனக்கு அப்படியே எரியுது, உடம்பெல்லாம் எரியுது. இன்றைக்கி மைண்டு ஃபுல்லாக டென்ஷன், டிப்ரெஷனாக இருக்குது எனக்கு. அவ்வளோ கத்திட்டேன் நான். எனக்கு ப்ரெஷர் ஏறக்கூடாது ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதனால தான் பல பேர்கிட்ட பேசுகிறதே விட்டாச்சு நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம். எதை சொன்னாலும் தேவையில்ல வார்த்தைகள் தான் பேசுதுங்க. கோயிலாண்ட வந்து பேசுகிறதே விட்டாச்சு. எங்கிட்ட பேசாமலே இருந்துக்கலான்னு. சுத்தம்னா என்ன? புருஷன் முறை தீட்டு மட்டும் தான் சுத்தமா? எனக்கு தெரியல. எனக்கு காலையில் எந்த குளிக்கணும்னு உங்களுக்கு அப்பா அம்மா சின்ன வயசுல சொல்லியே தரலையா? அந்த அகராதே கிடையாது உங்களுக்கு. ஆச்சாரமாக இருக்கிற கோவிலில் ஸ்ரீசக்கரம் வச்சு அம்பாவை வழிபடுற கோவிலுக்கு, கோபுர கலசம் இருக்கிற கோவிலுக்கு பவர் அதிகம். திரும்பி நான் சொல்லிடுறேன். இந்த காணொளி பார்த்து அவங்ககிட்ட காமிச்சாலும் சரி, இனிமேலும் தெரியாதவங்க தெரிஞ்சாலும் சரி, ஸ்ரீசக்கரம் இருக்குது, அம்பாள் உள்ளே இருக்கா, கலசம் இருக்குது, ஏன் எப்படி பயம் இல்லாமல் போகுது? என்ன மீறி காலையில் கத்திட்டேன் நான். அந்த கண்ட்ரோல் என்னால் பண்ணவே முடியல.
நான் நிறைய முறை நிறைய பேர்ட்ட சொல்லிடுவேன், கோவிலாண்ட வந்தால் நான் இப்போ பேசுகிற மனநிலையில் எப்பவுமே நான் இருக்க மாட்டேன். அதுவே நான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்களே எப்படி பேசுகிறோம் எங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் அதை புரிஞ்சு அதை நார்மலாக்க ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் எங்களுக்கு. எங்களாலே அவள் சூட தாங்க முடியல, நாங்களே அவ்வளோ இதுவாக இருக்கும். எப்படி நீங்கள் இந்த தப்பு செய்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. பெரியபாளையத்தா ஒரு 10 தடவை பார்ப்பா, 11ஆவது தடவை தான் அடிப்பா. காமாட்சிலாம் அப்படி கிடையாது, எடுத்த எடுப்பில் போட்டுருவா. தப்புனா கண்டிப்பாக தண்டிப்பா காமாட்சி, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ உண்மையாக இருந்து சுத்தமாக இருந்து மனம் ரொம்ப மனசு அளவில் காமாட்சிக்கு சுத்தமாக இருந்து உண்மையாக இருந்துட்டா அவளை மாதிரி வாரி தரவங்களும் ஜெயிக்கிறவங்களும் அவகிட்ட யாருமே கிடையாது. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ தெரியல. காலையில் நான் அவளை எனக்கு பூஜை பண்ணிட்டு நிம்மதியாக நான் 2 வார்த்தை இறைவன்கிட்ட பேசுறதுக்குள்ளே இதுங்க பண்ணுற அட்டூழியம் நம்மளுக்கு பிபியே ஏறுது. என்னடா இது ஜென்மான்ற நினைக்கிற அளவுலாம் ஆயிடுது. ஏம்மா இவ்வளோ கத்துறேன்னு என் குழந்தை கேட்டு வரா. கத்தக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, உடம்பு நல்லா இல்லை. நானும் எவ்வளோ 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 தவிர்க்க முடியுமோ பாதி பேர்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாங்க. நான் சிரிக்கிறதோட சரி. ஏன்னா நம்ம உடம்பு மனசு நல்லா நம்ம பிள்ளைங்கள வளர்க்க முடியும். நம்ம நல்லா இருந்தால் தான் அந்த மகமாயை பார்க்க முடியும். என்ன ஜென்மங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு குளியல்னா என்ன? வேறு யாருன்ட்ட போய் கேளுங்க. நல்ல ஒரு குருக்கள்கிட்டயோ நல்லா பூசாரிக்கிட்டேயோ எங்கன்னா மருளாடிக்கிட்டேயோ போய் குளிச்சுட்டு போகணுமா, குளிக்காமல் போகணும். யாரையும் எப்படி எப்படி வச்சுருக்காங்க கோவில். நம்மளுக்கு அது கிடையாதுங்க. நாங்கள் பிராமின்ஸ் கிடையாது தான், ஆனாலும் எங்கள் கோவில் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன் இந்த பசங்க வச்சுருக்குன்னு கேட்குறவங்களுக்கு இதான் சொல்கிறேன், இந்த கோவில் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா குளிக்காமல் இருந்து ஒரு கோவிலை கட்டி குளிக்காமலே வழிபட்டுக்குங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் அப்படி தான் வச்சுருப்போம். காசுக்காக கோவில் நடத்தலை. இன்றைக்கி கூட இன்றைக்கின்னு இல்லை, வெள்ளிக்கிழமை 20 ரூபா 10 ரூபா விடுறது பெரிய விஷயம். அம்பாளுக்கு பூஜை பண்ணுறதும் அவள் காசு கொடுப்பான்னு செய்யலை. ஏதோ ஒரு வகையில் என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒன்று நடந்துட்டு தான் இருக்கா. அவர் மூலியமாக நல்லது யாரோ ஒருத்தர் எங்களுக்கு இல்லாத நேரத்தில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த காமாட்சி பார்வையில் நாங்கள் என்றைக்குமே வந்து காமாட்சி எங்கள் கைவிட்டதே கிடையாது. பெரியபாளையத்தா இருக்கிற வரைக்கும் எப்படி இது மாதிரி பண்ணுறீங்கன்றது தான் எனக்கு புரியல. குளிக்காமல் எதுக்கு வரீங்க? இது எப்படி சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. காலையில் ஒரு மகமாய் நல்லா புழிஞ்சு பூஜை புனஸ்காரெலாம் முடிச்சு நாங்கள் சாம்பிரான்லாம் போட்டு எல்லாம் வச்சுருக்கோம்மா. அம்பாள் உட்காந்துட்டு இருக்கா கோவிலில். அழுக்கு வாயில் வெத்தலையை போட்டுட்டு அழுக்கு மூஞ்சோட அழுக்கு பாண்டையோட கட்டின காலில் தூங்கி அப்படியே அதே இதில் வந்தால் அவளுக்கு எப்படி இருக்கும் மகாலட்சுமிக்கு? சி இருக்காது? இருக்குமா இருக்காதா? நல்லா தெரிஞ்சவங்க எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இருக்குமா இருக்காதா? நான் இதை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பில் போடுவேன். குளியல்னால் என்ன எனக்கு தெரியலப்பா. குளியல்னால் எங்கள் அப்பா எனக்கு தப்பாக தான் வளர்த்துட்டாரு. குளிக்காமல் அப்படி வரலாமா? எங்கன்னா போட்டிருக்கா 60 வயசு ஆனவங்க 40 வயசு ஆனவங்க குளிக்காமல் கோவில் அருகே வரலாம். எந்த அறநிலை வச்சு கோவில் வச்சு நடத்துகிற இடத்துல போட்டிருக்குன்னு சொல்லுங்கள், நான் பவானிக்கிட்டே அனுமதிக்கிறேன். சொல்லுங்கள். எந்த முட்டாலும் அந்த மாதிரி போர்டு போட மாட்டான். அவ்வளோ எமோஷனாக ஆகுது. எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது தெரியுமா? அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணின்னு இருக்கேன். உடம்பு அவ்வளோ நல்லா இல்லை, நம்மளுக்கு ரத்த கொதிப்பும் வந்துடும் போல இருக்குது எனக்கு. எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க? கோயிலை வச்சுருக்கக்கூடாதுன்னு டிப்ரெஷன் படுத்தது ஒரு குரூப்பு. ஏன் இவங்க வச்சுருக்காங்க, இவங்களை எப்படி அனுப்பலாம்? அதுக்கும் நான் பதில் கொடுத்துட்டேன். ஒரே பதில் தான், இன்னொருத்தவங்க வச்சுருக்கதை நீ பிடுங்காத. உனக்கு வேணால் நீ சொந்தமாக கட்டிட்டு உயிரை விட்டுட்டு யாருமே தானமாக எழுதி வச்சுட்டு போயிடு. அப்போ தெரியும் அதோட வலி என்னன்னு. எங்கள் வயசுக்கு மீறி அவகிட்ட நாங்கள் வேலை செஞ்சுன்னு இருக்கோம். டீனேஜ்லேருந்து இப்போது கல்யாணம் ஆன பருவத்துலேருந்து எங்களோட மனசுலையோ எங்கள் ஆசையிலையோ கட்டுப்படுத்திட்டு அதை பற்றி எங்களுக்கு தோணவே தோணாது. அவளே சரணாகதின்னு இருக்கும். இப்போ எங்கள் பிள்ளைங்களும் அப்படி தான் வளர்க்குறோம். எப்படி உங்களுக்குலாம் அப்படி தோணுது? பிரபஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்குது, உதிக்கிற சூரியன் பார்த்துட்டு தான் இருக்குது. எப்படி காலையில் உதிக்கிறானோ சாயந்தரம் மாலை சாயுமோ அது மாதிரி இப்படி பேசுகிறவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் இருட்டு விழும். கண்டிப்பாக கடவுள் விட மாட்டான். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி நம்ம மனசுக்கு புண்படுத்துகிறாங்க, இன்றைக்கி நோவு அடிக்கிறாங்க அப்படி, அது கடவுள் தான் பார்க்கணும். நம்ம இருந்தால் சாமி கும்பிட மாட்டாங்க. நம்ம அப்படி போனோடனே சாமி கும்பிட கேமரா 4 பக்கம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அவள் கொடுத்துருவா. நான் கேட்குறேன், ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே இருக்க அர்ச்சகர் உனக்கு பிடிக்கல சீன்னு சொல்லிட்டு காமாட்சியை கும்பிட முடியுமா? காமாட்சி வரம் கொடுத்துருவாளா? பூசாரியாக குருக்களாக ஏன்
உலகத்தில் இவ்வளோ பேர் இருந்தால் ஏன் அவங்கள நிலைநிறுத்தி வச்சிருக்கா தெரியுமா? அவளுக்கு யாரோ பிடிக்குதோ அவங்கள வந்து அவளே தேர்ந்தெடுத்துக்கிறா. அப்போ ஏன் அவளுக்கு பிடிக்குது? தெய்வத்துக்கு ஏன் அவங்கள பிடிக்குது சொல்லுங்கள்? அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ஒழுக்கம் இருக்குது, 3 ஜென்மம் பண்ண புண்ணியம் இருக்குது, உங்கள் தலைமுறை செஞ்ச புண்ணியம் இருக்குது. இத்தனைக்கும் நான் பெருமாள் கோயிலில் போய் அழுதேன். ஐயோ பெருமாளை ஏன் அண்ணா கிட்ட சொல்லி கேட்டேன், நான் ஏன்னா அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் விளையாட்டுத்தனமாக நாங்கள் வச்சு கும்பிட்டது போய் இப்போது எங்களுக்கு ஒரு இந்த வயசு வந்து தான் எங்களுக்கு ஒரு பக்குவ நிலைக்கு வந்திருக்கோம் நாங்கள். எவ்வளோ நாள் எண்ணெய் இல்லாமல் கோவிலில் இலக்கு எறியாமல் அம்பாளுக்கு பூ இல்லாமலாம் இருந்திருக்கு. அன்றைக்கெல்லாம் அந்த வாய் பேசுகிற வாய் எங்கே போச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. வாயை மூடி நின்றுடணும். கோயிலாண்ட எங்களை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க 1000 பேர் பேசுங்க. குளிக்காத இன்னொரு வாட்டி யாரும் கோவிலாண்ட வந்துடாதீங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி யூடியூப் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுறாங்க. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், குளிக்காமல் வராதீங்க. நீங்கள் வரனால எனக்கு ஒன்றுமே கிடையாது, எங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அதுதான் சொல்கிறேன். குளிச்சுட்டு வாங்கினேன், என்ன வேணுமோ கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்க, வாங்கிட்டு போங்க. என்ன வாரம் கேட்டாலும் பவானி தருவா. உங்கள் குடும்பம் ரொம்ப சோதனையில் இருக்கா, மாற்றி தருவா. நாங்கள் பூஜை பண்ணி தரோம், மாற முடியும், மாற்றி தருவா. உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க. நம்மளுக்கு மேலே ஒன்று சுற்றினே தான் இருக்குது. அது எப்போ நம்மளுக்கு வந்து நல்லதே செய்யும்னு நினச்சிட்டு இருக்க முடியாது. நம்ம ஒருத்தவங்க பேசிட்டு இந்த இயற்கைக்கு அவ்வளோ பயப்படுறோம். ஐயோ நம்ம இன்னைக்கு பேசிட்டோமே, நம்ம இது மாதிரி பேசக்கூடாது, நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நான் சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். நான் என்னை மீறி பேசிட்டேன்ப்பா, என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. கலிகாலன்றது ஒரு நாள் நாங்கள் பார்க்குறோம்ப்பா சாமி, சத்தியமாக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன வேலை பார்க்குறேன்னு நினைக்கிறீங்க? வீட்டில் இந்த கேமரா பார்க்குறது தான் என் வேலையே. தண்ணி கேன் வச்சுருக்கோம், தண்ணி டம்ளர் குடிச்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க. அது அந்த இடத்துல எடுத்து வச்சாதான் அது என்னதான் கஷ்டம். யாருமே எந்த கோவிலுமே எங்கேயுமே அப்படி செய்யாதீங்க. வீட்டில் இருக்கிற ஃபோட்டோக்கள் குளிக்காமல் பார்க்கறதுக்கும் கருவறையில் மூலஸ்தானத்தில் அம்பாள் அப்படி பார்க்கறதுக்கும் வேறு வித்தியாசம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நம்ம இப்படியே நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அது ஒரு நாள் நம்ம வேறு மாதிரி காமிச்சு கொடுத்தோன்னா மனசு நம்ம உடம்பு தாங்காது. எங்களுக்கு நாங்கள் அந்த இடத்துல இருந்து பூஜை பண்ணுறனால ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லியுமே இது நடந்தால் நாங்கள் என்ன பண்ணட்டும்? அதனால தான் இப்போலாம் 12 மணிக்குனா தரையை போட்டுருது. அம்மா நாங்கள் சுத்தமாக தான் இருக்கோம். என்ன சுத்தமாக இருக்க? குளிக்கலாம் சுத்தமாக? அது கல்யாணத்துக்கு போகிற, ஏன் சீரி சிங்காரிச்சிட்டு போகிறேன்? ஏன் காலையில் ஏந்து அப்படியே பல் வளர்க்காம தான் போயேன்? எனக்கு அதுதான் புரியல. கல்யாணத்துக்கு போகிற, எதுக்கு போகிற? அப்போ வரம் கொடுக்குறவளுக்கு அவனா இப்போ பைத்தியக்காரியா அவ? நான் கேட்குறேன். கல்யாணம் ஆகலைன்னா வரீங்க, குழந்தை இல்லைன்னா வரீங்க, அப்போ மட்டும் நம்ம பார்க்கும்போது அவனை அழுக்கு பண்ணுறேன் உட்காந்துக்கிறாவ. மாரியாத்தலங்களை பார்த்தா நான் விளையாட்டாக இருக்கான்னு தெரியல. மாறி வரம் கொடுக்குறவங்களும் கிடையாது, கெடுக்கிறவங்களும் கிடையாது. மாறிக்கிட்ட தயவு செஞ்சு விளையாடாதீங்க. எனக்கே கால்வாசி தான் தெரியும், இதில் பட்டவங்க 1000 பேர் இருக்காங்க. காலையிலேருந்து அவ்வளோ டென்ஷன் குறையவே மாட்டேங்குது எனக்கு. நம்ம ஒருத்தவங்களை பேசிட்டோமே நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் அதுங்களுக்குலாம் எப்படி தான் இருக்குன்னு தெரியல. 1000 தடவை சொல்லிட்டேன் நான். சிசிடி கேமரா போடுறேன் நான், பாருங்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களை சுற்றியோ இல்லை ஆலயம் வச்சுருக்கவங்களோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தவற செய்யாதீங்க. 1000 தான் இருந்தாலும் நம்மளே பூஜை பண்ணால் அவள் நம்மளுக்கு குழந்தையாலும் நம்ம அவளுக்கு குழந்தையா இருந்தாலும் அது நம்மளுக்கும் அவளுக்கும் உள்ள தொடர்பு. மீதி யாராக இருந்தாலும் குளிக்காமல் வரக்கூடாது ஆலயத்திற்கு. சரியா? எல்லாரும் சுத்தமாக தான் இருப்பாங்க, எல்லாரும் ஒழுக்கமாக தான் இருப்பாங்க. நீங்கள் எப்படி வேணால் இருங்க, குளிச்சுட்டு கோயிலாண்ட வாங்க, அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிறேன். இதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க. குளிக்காமல் வராதிங்க. ஏன்னா எங்கள் அப்பா அப்படி தப்பாக வளர்த்துட்டாரு. குளிக்காமல் கோயிலுக்கு போன எங்கள் அப்பா சொல்லி கொடுக்கல, குளிச்சுட்டு போன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காரு. சரியா? நன்றி, வணக்கம். எல்லா புகழும் ஆரணியா பவானி பெரியபாளையத்தாக்கி காமாட்சி. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் என் கோவம் அது மாதிரி இருந்தாலும் மன்னிச்சிருங்க. பெரியவாள் தாயிட்டு நான் காலையிலேருந்து மன்னிப்பு கேட்டுட்டேன், பேசிட்டேன். நான் என் மனசு தாங்க முடியல தான். நன்றி, வணக்கம்.